Hello students, welcome to Uma Maths. Class 10 Samacheer syllabus Relations and Functions oda exercise 1.4 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த question example 1.16 பார்க்கலாம். Example 1.16 என்ன கொடுத்திருக்காங்க? Forensic scientist can determine the height in centimeter of a person based on the length of thigh bone. ஸோ ஏற்கனவே ஃபோர் ஹேண்டோட லென்த் வச்சு நம்ம ஹைட் பார்த்தோம். அது ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருந்தாங்க போன எக்ஸசைஸில். இப்போ இதில் தை போனோட லென்த் வச்சு அவங்களோட ஹைட்டை ரிலேட் பண்ணியிருக்காங்க. தே யூஸ்வலி டூ ஸோ யூஸிங் த ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10 வேர் பிங்கிறது லென்த் ஆஃப் தை போன். அப்போது ஹெச்ங்கிறது ஹைட். ஹெச் ஆஃப் பினா ஹைட்டுன்னு மட்டும் எடுத்துக்கணும், இந்த ப்ராக்கெட்டை விட்டுறலாம். இது ஹைட்டு, இது போன். எந்த போன் லென்த்து? தை போனோட லென்த். பிங்கிறது தை போனோட லென்த்து, ஹெச்ங்கிறது ஹைட். ஸோ இந்த ஹைட்டை இந்த போன் லென்த்தை டிபெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஹைட். இந்த ஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் த லென்த் ஆஃப் தை போன் இஸ் 50. ஸோ இந்த பியை மட்டும் 15 ரீப்ளேஸ் பண்ணணும். போனோட லென்த் 50ங்கிறனால பிக்கு பதிலாக 50 போடணும். அண்ட் தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தை போன். இந்த தை போனோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் த ஹைட் இஸ் 147.96. ஸோ இந்த ஹெச்சுக்கு பதிலாக இதுதான் ஹைட்டு, இதுக்கு பதிலாக 147.96 போட்டுட்டு பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 1 to 1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு தனித்தனியாக போகுதான்னு செக் பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு எந்த நம்பர்ஸும் தரல. போன தடவை 4 ஹேண்ட் லென்த்தில் நமக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு ஒரு ஹைட்டு தான் இருந்தது. அப்போ ஒரு ஒரு ஆரோ போட்டுட்டு 1 to 1 ப்ரூவ் பண்ணோம். இங்கே அப்படி தரல. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறோம்னா டெஃபனிஷன் வச்சு. என்ன டெஃபனிஷன்? ஹெச் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. அந்த ஹெச் ஆஃப் பியிலிருந்து ஹெச் ஆஃப் B1 அண்ட் ஹெச் ஆஃப் B2 ரெண்டு ஈக்குவல்னு அசியூம் பண்ணிட்டு B1 equal to B2 வரதான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இப்போ B இருக்கிற இடத்துலலாம் B1 போடணும். ஸோ ஹெச் ஆஃப் B1 இஸ் ஈக்குவல் டு இந்த பிக்கு B1 போடணும். 2.47 B1 ப்ளஸ் 54.10 இஸ் ஈக்குவல் டு இப்போ B2 நமக்கு வேணும். ஸோ இந்த B இருக்கிற இடத்துல B2 போட்டுக்கணும். இதே நம்பர் தான் எழுதுறோம். இப்போ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ப்ளஸ் நம்பர் அந்த பக்கம் போனால் மைனஸ் நம்பர். ஸோ ஈக்குவல் டு சிம்பிளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கமும் சேம் நம்பர் வித் சேம் சைன் இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிடைக்குது? 2.47 B1 இஸ் ஈக்குவல் டு 2.47 B2 கிடைக்குது. இந்த 2.47 இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ B1 இஸ் ஈக்குவல் டு B2. ஸோ வி ஆர் எட் த ரிசல்ட். அப்போ என்ன எழுதணும்? தட் இஸ் if h of B1 is equal to h of B2 and we are getting B1 is equal to B2, therefore the function h is 1 to 1. இப்போ second question, length of thigh bone. B வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. The length of a person, if the length, find the height of the person, if the length of the thigh bone is 15 கொடுத்துட்டாங்க. So B equal to 15 ரீப்ளேஸ் பண்ணணும். எதில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில், அவங்க கொடுத்துருக்கிற கொஷனில். கொஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? h of b equal to ல h ஒரு unknown, b ஒரு unknown, ரெண்டு unknown இருக்கு. அதில் ஒன்று அவங்களே கொடுத்துட்டாங்க, b அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ b-யை 15 ரீப்ளேஸ் பண்ணிட்டு h என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே h of 50 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து இன்டூனலாக எதுவும் நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஃபங்க்ஷனை h of bங்கிறத இப்படி எழுதியிருக்கோம். அது வெறும் h மட்டும்தான். இப்போ இந்த பிக்கு பதிலாக 50 போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சைடில் ரஃப் ஒர்க்கு போட்டு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த 54.10 அப்படி எழுதியிருக்கிறோம். இந்த மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட இந்த ஆன்சரை ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 177.6 வருது. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 177.6 சென்டிமீட்டர். இது இன்ட்டு கிடையாது. இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் பையெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. ஹெச் ஆஃப் பிங்கிறது டோட்டலாக ஹைட். height when b length is 15 இல்லை. இது நம்ம just denote மட்டும்தான் பண்ணுறோம். it is not into ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதே தான். இப்போ ஹைட் கொடுத்துட்டு b கேட்குறாங்க. ஸோ ஹைட்டுங்கிற இடத்துல 147.96 கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு இந்த பியை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ளஸ் 54.10 அந்த பக்கம் போனால் மைனஸ் 54.10 ஆகிடும்.
அப்போ 2.47b ஈக்குவல் டு இங்கே ஒரு ஆன்சர் வரும். இப்போ b is equal to போடல இங்கே இருக்கிற இன்ட்டு 2.47 அந்த பக்கம் போனால் பை ஆகிடும். அப்புறம் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 147.96 is equal to 2.47 into b plus 54.10 இதிலிருந்து நம்ம b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ b மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 2.47 into b இந்த plus 54.10 அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ 147.96 ப்ளஸ் அந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகிடும். 54.10 கரெக்டாக எழுதிக்கலாம். பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 4, அதுக்கு இந்த பக்கம் 5, பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் 1, அப்புறமா 0. இப்போ யூனிட் பிளேஸில் கடைசி பிளேஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். 6ல் 0 போனால் 6, 9ல் 1 போனால் 8, 7ல் 4 போனால் 3, 14ல் 5 போனால் 9. ஸோ 93.86 that is 2.47 into b is equal to 93.86. இப்போ இதிலிருந்து b கண்டுபிடிக்கணும்னா b மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அந்த சைடு நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற இன்ட்டு அந்த பக்கம் போனால் டிவைட் 2.47. இப்போ மேலே 2 டெசிமல் பார்ட், கீழே 2 டெசிமல் பார்ட். ஸோ இன்ட்டு 100 போட்டோன்னா 2 டெசிமல் பார்ட்டு ரிமூவ் ஆகிடும். 9386 divided by 247. இதை டைரெக்டாக டிவைட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணுறதுனா இது வந்து 13 டேபிளில் தான் போகும். ஸோ 9386 13 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். 247ஐயும் 13 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். டைரெக்டாக பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கலாம். இப்போ 93ல் 13 வந்து 7 டைம்ஸ் போகும். 7 13s are 91. பேலன்ஸ் 2. ஒரு நம்பரை பிரிங் டவுன் பண்ணிக்கலாம். 28. 28ல் 2 times 13 26. ரிமைண்டர் 2. இப்போ பிரிங் டவுன் 6. திரும்பவும் 26ல் 13 2 times 26 0. அதேமாரி இங்கே 13 வந்து 24ல் 1 டைம் போகும். 113 is 13. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 4ல் 3 போனால் 1, 2ல் 1 போனால் 1. பிரிங் டவுன் 7. 117ல் 9 times 13 is 117. ஸோ 19 டைம்ஸ் போகும். ஸோ இப்போது இதை 13 டேபிளில் கேன்சல் பண்ணி எழுதணுன்னா மேலே 9386ல் 13 வந்து 722 டைம்ஸ், 247ல் 13 வந்து 19 டைம்ஸ். இப்போ 722வை 19ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 72ல் எவ்வளோ 19? 3 டைம்ஸ் இருக்குது. 3 9s are 27. 2 balance 1 3 is 3 plus 2 5. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 12 minus 7 is 5. 7லேருந்து 1 போயிடுச்சு. ஸோ 6 minus 5 is 1. Bring down 2. இப்போ இது 8 டைம்ஸ் போகும். 8 9s are 72. 7 balance 180 is 8 plus 7 15. ஸோ பர்ஃபெக்டாக 38 டைம்ஸ் போகுது. ஸோ 722 divided by 19 is equal to 38. ஸோ லாஸ்ட்டில் என்ன எழுதணும்? The length of thigh bone B is equal to 38 centimeters. That's